ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பாலாடையிலேருந்து எப்படி நெய் எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு நம்ம பாலை காய்ச்சி ஆற வச்சு அதுலேருந்து ஆடை எடுத்து ஒரு வாரமாக சேமித்து வச்சுருக்கோம். நம்ம சேமித்து வச்ச ஆடைகள்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து நான் இன்னைக்கு ஒரு வாரத்துக்குள்ளது மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஆடைகளை அதை காலையிலேயே நான் ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்து கிண்டி நல்லா வச்சுட்டேன் ஒரு பாக்ஸில். இப்போ நான் சாயந்தரம் உருக்க போகிறேன். அப்படின்னா காலையிலேயே நம்ம எடுத்து வச்சிடணும். நான் ஆல்ரெடி காலையில ஊற்றி வச்சிட்டேன். இப்போ நான் அதை மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு சுற்று விட்டு எடுத்துருக்கேன். அது கூட ஒரு பாத்திரத்தில் ஐஸ் தண்ணி ஒரு பாட்டில் ஊற்றி வச்சுருந்தேன். அதை இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சி இதுக்குள்ளே சேர்த்தா தான் அந்த பாலை ஃபுல்லாக வெளியே எடுத்தால் தான் நம்ம நெய் வாசமாக இருக்கும். இப்போ நான் ஒரு சுற்றி விட்டு எடுத்துட்டேன். இதே மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் அரைச்சி சேர்த்தாச்சு. பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. நம்ம ஐஸ் தண்ணிக்குள்ள போட்டோன்னே இந்த பால்லாம் தனியாக பிரிஞ்சு வருது. பாருங்க எவ்வளோ ரஃப்பாக இருக்கு. இது நம்ம அரைச்சி ஜில் தண்ணிக்குள்ள சேர்த்தோன்னே அது கட்டியாயிடும். இப்போ ஒரு தனி பாத்திரத்தில் ஐஸ் கியூப் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஜில் தண்ணி ஊற்றி வச்சு அதுக்குள்ளே தான் அரைச்சி போட்டிருந்தோம். அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி இன்னொரு பாத்திரத்தில் போடுறோம். பாருங்க, ரெண்டுமே ஜில் தண்ணியாக தான் இருக்கணும். நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. பாருங்க, இப்படி டைட்டா புழிஞ்சு அதுக்குள்ள போட்டுறணும். அப்பதான் நமக்கு நெய் கிடைக்கும். பாருங்க, இதுக்குள்ள இருந்து எவ்வளவு பால் வெளியாயிருக்குன்னு. இந்த மாதிரி நம்ம கழுவி எடுத்தாதான் நமக்கு நெய்ல பால் ஸ்மெல் அடிக்காது. இப்போ இதுல இருந்து கழுவணும் நல்லா. பாருங்க, இதுலயுமே எவ்வளவு பால் வருதுன்னு. நம்ம ஐஸ் கியூப்ஸ்குள்ள போட்டோன்னே எவ்வளவு ரஃப் ஆயிருதுன்னு பாருங்க. திருப்பி அதுல இருந்து இன்னொரு பாத்திரத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணி இதே ஒரு 4 தடவை கழுவிடலாம். இந்த மாதிரி அடுத்து கிழிஞ்சு கழுவுங்க. பாருங்க எவ்வளோ ரஃப்பா இருக்குன்னு.
ஐஸ் கியூப்ஸ் நம்ம போட்டு வச்சுக்கணும். இப்போ நம்ம கழுவி வச்சுருந்த அந்த நெய் எல்லாத்தையும் நம்ம இன்னொரு பாத்திரத்தில் போட்டு உருக்கிக்கலாம். ஒரு சிலர் வந்து வித்தியாசமான முறையில் செய்வாங்க. நான் இந்த முறையில் தான் நெய் எடுப்பேன். இந்த முறையில் நம்ம செஞ்சோன்னா ரொம்ப ஈஸியாக வீட்லேயே எடுத்துடலாம். நெய் நம்ம காசுக்கு வாங்கணும்னு தேவையில்லை. வெளியில் வாங்குறத விட நம்ம வீட்டில் செய்கிற நெய் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஸ்மெல் இருக்கும். பாருங்கள் எப்படி உருகிருக்குன்னு. நம்ம லோ ஃப்ளேமில் வச்சே உருகிக்கலாம், இல்லாட்டி கறியிடும் கொஞ்சம். பாருங்கள் பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. பாருங்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உருக ஆரம்பிக்குது. கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் நம்ம பொறுமையாகவே உருக்கிக்கலாம். பாருங்க இந்த வெண்ணெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது பாருங்க. நல்லா பிரிஞ்சு வர ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட்டி எல்லாம் கரைஞ்சிருச்சு. இந்த முறை எல்லாம் ஒதுங்கிடுச்சு பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எப்படியும் நெய் நமக்கு கிடைச்சிடும். இங்க பாருங்க எப்படி இருக்குதுன்னு. இந்த வெண்ணெய் எல்லாம் தனியாக தெரிஞ்சு வருது பாருங்க. பாருங்க எப்படி பிரிஞ்சிருக்குன்னு. கொஞ்சம் அடி பிடிச்சிருச்சுன்னா நெய் வந்து ப்ரௌன் கலரில் மாறிடும். அதனால் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் எப்படி பிரிஞ்சு வந்திருக்குன்னு. தனியாக நெய் தனியாக இருக்குன்னு பாருங்கள்.
பாருங்கள் எப்படி கிடச்சிருக்குன்னு. வெண்ணெய் தனியாக இருக்குது பாருங்கள், எண்ணெய் தனியாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு விருப்பம்னா கொஞ்சமாக முருங்கீரை போட்டு இறக்கலாம், நான் போடலை, அது ஆப்ஷனல் தான். இப்போ இதெல்லாம் தனியாக ஒரு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாத்தையும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நெய் போக மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம சாப்பாடில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஓவர் நைட் விட்டதுக்கப்புறம் இப்போ எடுத்துக்க பார்க்குறேன் பாருங்கள். நம்ம நெய் எப்படி மணல் மணலாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம வீட்லேயே செய்யலாம். ஒரு சிலர்கிட்ட மாடு இருக்கும், உங்களுக்கு பால் கூட எடுப்பாங்க, ஆனால் எப்படி நெய் செய்கிறேன்னு தெரியாமல் இருக்கும். இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு எப்படி ஈஸியாக செய்யலாம்னு தெரியும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இனிமேல் என்ன ரெசிபி வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.